போர் வந்தால் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்போம். பாகிஸ்தான் ராணுவத்தை விட இந்திய ராணுவம் மேலானது என்ற பாகிஸ்தான் மதகுரு பேச்சு. ஹைபர் பத்துன்வா பகுதியை ராணுவத்துக்கு நோ ஜோன் பகுதியாக தேரிக்கி தலிபான்கள் அறிவிப்பு. மண்டியிட்ட பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மீண்டும் அவமானம். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சருக்கு உள்நாட்டில் எதிர்ப்பு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மீண்டும் மாணவர்கள் போராட்டம். இந்திய எல்லைகளில் ட்ரோன் பயிற்சி பெறும் இந்திய மக்கள். பார்க்கலாம் இந்த வீடியோவில். பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தை வெளிப்படையாக விமர்சித்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டால் இந்தியாவை ஆதரிப்பதாக கூறிய மதகுரு கைது செய்யப்பட்டுள்ளார். மதகுரு மௌலவி குல்சார் சமீபத்தில் மக்கள் மத்தியில் பேசியிருந்தார். அப்போது இந்துக்கள் எங்களிடம் காட்டிய கொடுமையை விட பாகிஸ்தான் ராணுவம் சிறையில் எங்களிடம் நடத்திய கொடுமை அதிகம். பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் நாங்கள் இந்தியாவை ஆதரிப்போம் என்று வெளிப்படையாக பேசியிருந்தார். அவர் மேலும் சிறையில் இருக்கும்போது அனைத்து மத குருக்களும் சத்தியம் செய்து கூறினர், பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் நாங்கள் இந்தியாவை ஆதரிப்போம் என்று. பாகிஸ்தான் ராணுவம் முஸ்லிம்களுக்கும் மதரசா மாணவர்களுக்கும் நடத்திய கொடுமை அதிகம். எந்த இந்து அல்லது இந்திய வீரனும் இதுவரை செய்யாத கொடுமையை அனுபவித்து இருக்கிறோம். பாகிஸ்தான் ராணுவத்தை விட இந்திய ராணுவம் உசத்தியானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உரையின் வீடியோ ஒன்று வெளியானதை தொடர்ந்து பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் அவரை கைது செய்து இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் இதுவரை பாகிஸ்தான் அரசு இது குறித்து எந்த செய்தியையும் வெளியிடவில்லை. இந்த சம்பவம் பாகிஸ்தானின் பழங்குடி மற்றும் எல்லை பகுதிகளில் அரசின் ஆட்சி அதிகாரம் எந்தளவு தளர்ந்துவிட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஹைபர் பத்துன்வா மாகாணம் முழுக்க தற்போது தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் மற்றும் அதனுடன் தொடர்புடைய போராட்ட குழுக்களின் கைகளில் சிக்கியுள்ளன. இவர்கள் பல பகுதிகளை இராணுவத்திற்கு நோ கோ ஜோன், அதாவது இராணுவத்திற்கு அனுமதி இல்லாத பகுதிகள் என்று அறிவித்துள்ளனர். மேலும் வாகன சோதனை சாவடிகளை அமைத்து ஜிகாத் வரி என்னும் கட்டாய வரியை வசூலிக்கின்றனர். இதையெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் இராணுவமும் அரசும் எந்தளவிற்கு கையில் ஆகாத நிலையில் இருக்கிறது என்பது புரியும். இத்துடன் பஸ்தூன், பலோச், சிந்து மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருந்தும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சுதந்திரம் கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். பல இடங்களில் தீ வைத்தனர். இவர்களை பாகிஸ்தான் இராணுவம் கைது செய்தது. இப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் மீண்டும் போராட்டம் தலைதூக்கி இருக்கிறது. மதகுரு மௌலவி குல்சாரின் கருத்துகள் பாகிஸ்தான் இராணுவத்தின் அதிகாரத்தை நேரடியாக சவால் செய்வதாக உள்ளது. இந்தியாவை வெளிப்படையாக ஆதரிப்பது அவர்களது புழுக்கத்தை வெளிக்காட்டுகிறது. பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் இராணுவத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. எனவே மதகுருக்களின் இந்த கருத்துக்கள் இஸ்லாமாபாத்துக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். இதுபோன்ற மத குருக்களின் பேச்சு பாகிஸ்தானின் அரசு கட்டுப்பாடு சிதைந்து இருப்பதையும் மக்கள் புறக்கணிக்கப்படுவதும் தெளிவாகிறது. மேலும் பாகிஸ்தானின் உள்நாட்டு பிளவுகள் மற்றும் அதன் பாதுகாப்பு வரம்புகள் குறித்து புதிய கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு மதகுரு தனது சொந்த அரசின் மீதான அதிருப்தியால் எதிரி நாட்டை ஆதரிக்க தயார் என வெளிப்படையாக கூறுவது இதுவே முதல் முறையாகும். இது பாகிஸ்தான் நாட்டின் தேசிய ஒற்றுமை சிதைந்து இருப்பதை காட்டுகிறது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்பு கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான உள்நாட்டு நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. ஹைபர் பக்துன்வா மாகாணத்தை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தேரிக்கி தலிபான்கள் தங்களது அடுத்த திட்டத்தையும் வெளியிட்டுள்ளனர். பழங்குடி கிராமங்களிலிருந்து தங்களது செல்வாக்கை பெஷாவர் நகருக்கு விரிவாக்கம் செய்வது. 2021ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் எவ்வாறு மெதுவாக ஆட்சியை பிடித்தனர், அதே முறையில் தற்போதும் தேரிக்கி தலிபான்கள் பாகிஸ்தானுக்குள் கிராமங்களை முதலில் கட்டுப்படுத்தி வருகின்றனர், பின்னர் நகருக்குள் ஊடுருவுகின்றனர். தேரிக்கி தலிபான்கள் சோதனை சாவடிகள், பிரச்சார பத்திரிகைகள், நிதி சேகரிப்பு என்று பாகிஸ்தான் அரசுக்கு நடுக்கத்தை கொடுத்துள்ளனர். இஸ்லாமாபாத் விரைவில் தேரிக்கி தலிபான்களின் கட்டுப்பாட்டை தடுக்காவிட்டால் ஆப்கான் தலிபான்களின் வெற்றியைப் போல தேரிக்கி தலிபான்களும் வெற்றி பெறுவார்கள் என்று உளவுத்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. வேலைவாய்ப்பு இல்லை, விலைவாசி விண்ணை முட்டுகிறது. 80 லட்சத்துக்கும் அதிகமான பாகிஸ்தான் மக்களுக்கு தங்குவதற்கு கூட ஒரு கூரை இல்லை. தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விவசாயம் படுத்துவிட்டது. ஆனால் நாட்டின் தலைவர்கள் போர், ஏவுகணைகள், லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டுள்ளனர். காசாவில் ஹமாஸ்களிடம் ஆயுதங்களை மீட்பதற்கு என்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக 20,000 இராணுவ வீரர்களை அனுப்புவதற்கு அசிம் முனீர் ஒப்புக்கொண்டிருந்தார். ஒவ்வொரு வீரருக்கும் $10,000 அமெரிக்க டாலர் வருமானம் பெற்றுத்தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு வீரருக்கு வெறும் $100 அமெரிக்க டாலர், அதாவது
28,000 ரூபாய் அறிவித்தார். இது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறியது. இந்த அறிவிப்பு இஸ்லாமாபாத்தை அதிர்ச்சியடைய வைத்தது. இஸ்ரேல் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்திய எந்த முஸ்லிம் நாட்டுக்கும் இவ்வளவு குறைந்த தொகையை நிர்ணயிக்கவில்லை. ஏற்கனவே செயல்திறன் குறைந்த, ஊழல் நிறைந்த, போர்க்களத்தில் தப்பிச் சென்றது போன்ற குற்றச்சாட்டுகளால் மண்டியிட்டிருந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இந்த $100 வரம்பு ஒரு நேரடியான அவமதிப்பாக மாறியது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப்பை கடுமையாக விமர்சித்துள்ளார். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய உறுப்பினர் ஒருவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை அமைதி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க விடக்கூடாது என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார். கவாஜா ஆசிப் பொறுப்பற்ற முறையில் போருக்கு தூண்டும் வார்த்தைகளை பேசி வருகிறார். பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தானுடன் மோதும் நிலைக்கு இழுத்துச் செல்கிறார். அவரது பேட்டிகளுக்கு தடை விதிக்க வேண்டும். அவரது பேச்சுக்கள் அமைதி முயற்சியை தடுக்கிறது. நாடு மேலும் பதற்றமடையும் நிலையில் உள்ளது என்று தெரிவித்திருந்தார். இஸ்தான்புல்லில் இன்று மீண்டும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் ஏற்படும் என்று கவாஜா ஆசிப் தெரிவித்திருந்த கருத்துக்கு பாகிஸ்தானில் பரவலாக எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மறுபக்கம் உளவுத்துறை அறிக்கையின்படி செப்டம்பர் மாதத்திலிருந்து பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் நுழைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய ராணுவம் ட்ரோன் கண்காணிப்பு மற்றும் எல்லை தாண்டி பொருட்கள் கடத்தப்படும் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து தடுத்து வந்தது. பாகிஸ்தானின் ISI மற்றும் ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப் உதவியுடன் பல லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது பிரிவுகள் எல்லை கட்டுப்பாடு கோடு வழியாக ஜம்மு காஷ்மீரில் நுழைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ட்ரோன்களை எவ்வாறு இயக்குவது என்பது குறித்து பொதுமக்களுக்கும் இராணுவம் பயிற்சி அளிக்கிறது. மக்களும் ஆர்வத்துடன் வந்து பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாகிஸ்தானை எதிர்க்க இந்திய எல்லையில் இருக்கும் இந்திய நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருப்பது தேசிய ஒற்றுமையை எடுத்துக்காட்டுகிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.